Good afternoon to one and all gathered here. It's with immense pleasure and pride to welcome you all to the 15th session of our Visionary Voices, a weekly seminar series organized by National Institute of Siddha, Tambram Sanatorium, Chennai. I also wholeheartedly welcome our revered Dean, Dr. Meenakshi Sundaram sir. We are truly privileged to welcome our esteemed guest and resource person, Dr. R. Meghala Vyasamas, Deputy Superintendent of Police, Madurandaram. Ma'am, we are delighted and honored to have you with us. Ma'am, welcome to Visionary Voices. The journey has started by pursuing Bachelor's of Siddha Medicine and Surgery. In April 2017, she had cleared PMC group of medicine. Her post names are Ayur, Penagaram Dharmapuri district, and her service are continued in working in police academy. And now, she serves as a DSP in Madurandaram subdivision, Chengalpattu district. Her contributions are: she contributed her great work during COVID pandemic, not only as an officer, but also as a respectful doctor. She is also a best motivational speaker who has a noticeable work in encouragement and empowerment of women. ஒரு பெண் என்பது மேற்கொள்ளும் அன்பு கொண்டுவர இடத்தில் தீபமாக அநீதி இருக்கும் இடத்தில் காட்ட தீயை போல இருக்க வேண்டும் என தங்களை பொன்மொழிகளை கூறி National Institute of Siddha immensely proud and pleasure to welcome you. First of all, I am very happy to see all the buds, very new incoming students, UG students, up to third year I think so, 3 years இருப்பீங்க. இங்கே வந்து நியூவாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? பட் வந்து நமக்கு அப்போது நாங்கள் படிச்சுட்டு இருந்த பீரியட்ஸில் ஒன்லி சென்னை அண்ட் பாளையங்கோட்டை வில் பி கவர்மெண்ட் காலேஜஸ். இங்கே வந்து நியூ பேட்ச் நீங்கள் இன்னும் 1.5 year 2 years கம்ப்ளீட் பண்ணும்போது யூ வில் பி த ஃபர்ஸ்ட் பேட்ச் டு மூவ் ஆன். அதனால் ஸோ ஹாப்பி டு பி அமாங் யூ. இப்போ கேட்டாலும் நான் அங்கே உட்காந்து கவனிக்கிற மாதிரி தான் என்னோடய தாட்டும் மைண்ட் செட்டும் இருக்கும். சரிங்களா? நமக்கு எப்போவுமே கிளாஸஸ் எல்லாமே என்னவாக தான் இருக்கும், செம்ம போரிங்காக இருக்கும். பிபிடியை பார்த்தாலே தூக்கம் வரும். இதெல்லாம் வந்து ரொம்ப குவைட் காமன். சரியா? அதனால் நிறைய பிபிடிலலாம் இருக்கிறத அப்படியே சொல்ல மாட்டேன். பட் வி ஹாவ் டு ஸ்டிக் ஆன் டு சம் சப்ஜெக்ட்ஸ் இல்லையா? அதனால் நம்ம என்ன மீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் மாதிரி ஐ வில் கிவ் யூ. ஓகே, ஃப்ரம் ஏன்ஷியன்ட் ரூட்ஸ் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூட்ஸ். அதாவது இந்த டாப்பிக்கில் என்ன மீன் பண்ண வரோம் அப்படின்னா, ஃப்ரம் ஏன்ஷியன்ட் ரூட்ஸ் வி ஆர் ஆல் இந்த சித்தா வந்து நம்மளோட இந்தியன் மெடிசனில் என்னது க்ரூஷியல் ரோல், எஸ்பெஷலி தமிழ்நாடு 15 சித்தர்களோட அருளால் தான் நம்ம எல்லாமே வந்து என்னவாக இருக்கோம், இங்கே வந்து சித்தா மெடிசன் ப்ரிப்ரேஷனுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதுக்கு ரொம்ப ப்ரைடாக அதை எடுத்துக்கணும். வெளியிலேருந்து கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஹவு டு யூ ஃபீல்? உண்மையை சொல்லணும். திரும்ப சொல்லிட்டேன், இந்த நேம் சேர்க்க சொல்கிற கதை அதெல்லாம் இருக்கக்கூடாது. உண்மையிலே வீடு, அதாவது நாங்கள் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, எனக்கு அந்த சீட் கிடச்சிச்சு, உங்களுக்கு இதுதான் கிடச்சதா, அப்படியெல்லாம் கலாய்ப்பாங்க, அப்படியெல்லாம் வம்பிழுப்பாங்க. பட் ஆனால் அதில் வந்து என்னது, வெரி ஃபியூ ஆர் பிளஸ்ட் டு ஸ்டடி ஆஸ் அ சித்தா டாக்டர். சரியா? அதை வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் ப்ரைடாக எடுத்துக்கணும். உண்மையிலே அந்த 15 சித்தர்களோட அருள் இருந்தால் மட்டும்தான் யூ வில் பி போஸ்டட் ஆஸ் அ சித்தா டாக்டர். சரிங்களா? அதனால் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுங்கள், நமக்கு கிடைச்ச அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னும் எப்படி ஃப்ளரிஷ் பண்ணிக்கணும்னு பார்க்கணும். சரியா? இது எந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் நம்ம அதை எப்படி தேடி போகிறோம், எப்படி அணுகிறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? என்னோட நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மேட்டூர். அதாவது மேட்டூரில் இன்னுமே உள்ளே சொல்லப்போனால் ஒரு கிராமம். மேட்டூர் டேம் தெரியுமா? எப்படியும் டேம் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. மேட்டூர் டேமில் ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. அதுலேருந்து உள்ள இன்டீரியர் கிராமம் ஒரு 25 kilometers உள்ள தள்ளி கொளத்தூர் புதுவேலமங்கலம்னு ஒரு வில்லேஜ். ஆக்சுவலாக எதுக்கு நான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன்னா, நீங்களும் நிறைய பேர் அப்படியே ரூரலில் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பீங்க இல்லையா? அதே போல் நம்ம வரவங்க எல்லாருமே என்னது, எல்லாருமே ஒரே ரோல்ஸ் ராய்ஸ், 8 ஹெலிபேடு, அது நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு 4 சாப்பரு அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருமே என்னதான் ஆர்டினரி ஃபேமிலி. கொஞ்சம் ஃபியூ எப்படி இருப்பாங்கன்னா,
இன்னும் கொஞ்சம் வெல் டு டூ இருப்பாங்க. சரியா? பட் நம்மளோட ரூட்ஸ், நம்ம என்ன சேனல் ப்ரிஃபர் பண்ணுறோம், நம்ம எப்படி மோட்டிவேட்டடாக இருக்கிறோங்கிறது தான் நம்மளோட டெஸ்டினேஷனை டிசைட் பண்ணும். சரியா? ஏதோ எடுத்தோமா, இன்னைக்கு கிளாஸ் போச்சா, கிளாஸ் முடிச்சிட்டோமா, எக்ஸாம் எழுதணுமா, அந்த மைண்ட் செட்டில் மட்டும் இருக்கக்கூடாது. நம்மளோட ஸ்டடீஸ் நம்மளை எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகுங்கிறது தான் நம்மளோட மெயின் இது. நான் இங்கே பார்க்குறதுலையே 30% மேல், 70க்கு மேலே ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் அதிகமாக இருக்கீங்க. அதனால் நான் இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன், உங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் உங்கள் ஃபேமிலியோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் யூ சூஸ் யுவர் டெஸ்டினேஷன். சரியா? நமக்கு சேனல்ங்கிறது அமையலைன்னா நம்ம அமைச்சுப்போம். சரியா? டெஸ்டினேஷனுங்கிறது யார் தான் ரீச் பண்ணணும்? நம்ம தான் ரீச் பண்ணணும். ஒரு தண்ணியை ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகாது, எங்கே வேணா போகும். ஓகேவா? சேனல் மேபி டிவர்ஸாக போகலாம், உங்களுக்கு மல்டிபிள் சேனல்ஸ் எடுத்துக்கலாம், அல்லது டெஸ்டினேஷன் இதுதான் ஃபிக்ஸ் ஆகிட்டா என்ன ஆகும், அந்த சேனல் வில் பி இந்த சிங்கிள் சேனல். மல்டிபிள் சேனல்ஸை யூ கேன் கன்வெர்ட், நீங்கள் டைவர்ட்டும் பண்ணலாம், கன்வெர்ட்டும் பண்ணலாம். பட் டெஸ்டினேஷன் ஷுட் பி ஃப்ளரிஷிங், உங்கள் கையில் தான் இருக்குங்கிறத சொல்ல வரேன். சரியா? அதுக்கான இனிஷியல் சேனல் ரூட் தான் என்னது, நீங்கள் எடுத்திருக்க ப்ரொஃபஷன். இது மட்டும்தான் உங்களோட முடிவு கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. நாட் ஒன்லி இந்த சேனல் நான் சொல்ல வரல. இப்போது நெக்ஸ்ட்டு வேரியஸ் சேனல், இப்போது வெட்னரி டாக்டர்ஸ் ஆகட்டும், சித்தா டாக்டர்ஸ் ஆகட்டும், அலோபதி மெடிசன் படிக்கிற MBBS டாக்டர்ஸ் ஆகட்டும், நிறைய எங்களோட பேட்ச்மெட்ஸ் வந்து எல்லாம் இந்த ஃபீல்டில் எல்லாத்துலேயும் இருந்து தான் DSP ஆகிருக்காங்க. சரியா? எங்கள் பேட்ச்மெட்ஸ் எல்லாரும் அவங்க படித்த டிபார்ட்மெண்ட் வந்து ஷேர் பண்ணும்போது அவங்க காமனாக எதில் வராங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்க்கு வரும்போது அவங்களோட பேக்கப் தான் இந்த ப்ரொஃபஷன். சரியா? யூ ஹாவ் வேரியஸ் விஷன்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ப்ரீஃப் பண்ணுறேன். விஷன், நீங்கள் இதோட என்றைக்குமே விஷன்னாலே என்ன அர்த்தம், யூ ஷுட் ஹாவ் அ லாங் வியூ. ஓகேவா? இப்போ 1 day 2 days 1 week 1 year அப்படியெல்லாம் விஷன் வச்சிங்கன்னா யூ காண்ட் அச்சீவ். விஷன் எப்போவுமே எப்படி இருக்கணும்னா மராத்தான் மாதிரி இருக்கணும். யூ ஷுட் கீப் ஆன் மூவிங் பிஹைண்ட் தட். சரியா? அதை தேடி ஓடணும். நீங்கள் அந்த தர்ஸ்ட்டும் அந்த ஃபயரும் உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களை அங்கே கொண்டு போய் அச்சீவ் பண்ண வைக்கும். யூ ஆர் வெரி யங்ஸ்டர்ஸ், நிறைய பேர் இருக்கீங்க. நான் திரும்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறது, ப்ளீஸ் கீப் மோட்டிவேட்டட். சரியா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டிமோட்டிவேட் ஆகிட்டு அப்படியே கேட்டால் நான் மூட் ஆஃபில் இருக்கேன். என்ன மூட் ஆஃப்? காஃபி கிடச்சிருக்காது அன்றைக்கி, அதுக்கு மூட் ஆஃப். ஆமாம், இது மூட் ஆஃபா? இட்ஸ் காமன், அப்படி தானே? ரீல்ஸ் பார்த்தா போதும், இன்றைக்கி ஒரு 10 ரீல்ஸ் பார்த்தா போதும், இன்றைக்கி எப்படியாவது இன்ஸ்டாவில் ஒரு 15 லைக்ஸ் வந்துட்டா போதும், அது எல்லாம் முடிஞ்சிடும், இன்றைக்கி டே ஓடிடும். பட் நம்மளோட நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத திரும்ப யோசிச்சுக்கோங்க. சரியா? எதையுமே டெம்பரரியாக இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ்க்காக நிறைய விஷயங்களை தொலைச்சிடாதீங்க. அச்சீவ் யுவர் ட்ரீம்ஸ். சரியா? ட்ரீம்ஸுங்கிறது டெஸ்டினேஷன். திரும்ப நான் சொல்கிற டெஸ்டினேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது. Group 1ல் இருந்து Group 4 வரைக்கும் இருக்குது. Group 4 நீங்கள் ப்ரிஃபர் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் என்ன இருக்கீங்க, நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால Group 1 and 2 யூ கேன் கான்சென்ட்ரேட். சரியா? இதில் எத்தனை பேர் Group 1 UPSCயோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? எனிவன்? இதுக்கு மேலே பண்ணுங்கள். நான்லாம் ஃபைனல் இயர் முடித்ததுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் அப்போ தான் அந்த ப்ரிப்பரேஷனே எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. சரியா? அப்படி பார்த்தா நீங்களாம் என்னது டூ இயர்லி ப்ரிப்பரேஷனுக்கு. இன்டர்ன்ஷிப் பீரியடில் தான் நான் ஃபஸ்ட்டு அந்த புக்கே என்ன, Group 1னா என்ன, UPSCனா என்னன்னு நான் பார்த்ததே அப்போ தான். சரியா? அதனால் இது டூ இயர்லி, உங்களுக்கு தாராளமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி யாருக்காவது ரொம்ப அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எனி டைம் யூ கேன் டெக்ஸ்ட் மீ அல்லது டச்சில் இருங்க. ஐ வில் கைட் யூ. ஓகே? நீங்கள் சித்தா டாக்டர்ஸ் நிறைய பேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்க்கு வரணுங்கிறதா என்னோட மெயின் விஷ். அதுக்காக தான் நான் மெயினாக எனக்கு வந்தனே. இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஆக்சஸரி தான், திரும்ப சொல்லிட்டேன். சரியா? ஓகே, இப்போது ஸ்டெப்பிங் இன்டு அட்மினிஸ்ட்ரேஷன், த நீட் ஃபார் டாக்டர்ஸ் அண்ட் சிவில் சர்வீஸ். சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது என்னென்ன? IAS IPS நிறைய இருக்குது. IAS IPS IFS IFOS அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் நமக்கு யூஸ்வலாக தெரிஞ்ச 3 ஆல் இண்டியா சர்வீஸ் அப்படின்னு பார்த்தா IAS IPS அண்ட் IFS, இது 3 தான் மெயின் ஆல் இண்டியா சர்வீஸ் எக்ஸாம்ஸ். இப்போ Group 1 பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பிகம் அ ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸராக மாறிடுவீங்க. சரியா? UPSC பண்ணிங்கன்னா டைரெக்டாக யூ வில் பி ஏ ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்.
சரியா? அதுதான் சிவில் சர்வீஸ். நம்ம டாக்டராக இருந்துட்டு அதனுடைய சப்போர்ட்ஸும் உங்களோட டிகிரியும் உங்களுக்கு எப்படி வந்து சிவில் சர்வீஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இது ஷேர் பண்ணுறது தான் இந்த டாபிக். சரியா? இப்போ அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எதுக்காக சிவில் சர்வீஸில் டாக்டர்ஸ் தேவை, ஏதாவது உங்களோட, நான் மோனோட்டோனஸாக வேண்டாம், உங்களோட பாயிண்ட் சொல்லுங்கள், அதிலிருந்து ஐ வில் டேக் த கிளாஸ். எதுக்காக சிவில் சர்வீஸ்னா சொல்லிட்டீங்க இதெல்லாம் தான் அப்படின்னு சிவில் சர்வீஸில், அதில் டாக்டராக இருந்தால் என்ன பெனிஃபிட்ஸ் நீங்கள் காமனாக லேமனாகவே சொல்லலாம், நீங்கள் சித்தா டாக்டராக தான் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங்? வெரி குட். எக்ஸாம்பிள்? ஒரு பதில் சொன்னதே பெருசு, இவங்க அடுத்தடுத்த பதில் கேட்டுட்டு இருக்காங்க. யுவர் குட் நேம் ப்ளீஸ்? மோனிஷா. கிளாப் பண்ணுங்க, உண்மையிலே ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் ஸ்கில்லும் ஸ்பான்டேனியஸ் ஆன்சரிங் கெப்பாசிட்டியும் தான் உங்களை எங்கேயாவது நல்ல பொசிஷனுக்கு கூட்டு போகும். என்ன தெரியுமா, ஒரு டைம் எழுந்திரிச்சு சொல்லும்போது பக்கத்தில் ஸ்மைல் பண்ணுவாங்க, கலாய்ப்பாங்க. படிக்கும்போது இதெல்லாம் நடக்கும். சரியா? நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் குரூப் அண்ட் புக்ஸ் வாங்கினோடனே என்ன சொல்லுவாங்க, கலெக்டர் போகிறாங்க பாரு, கலெக்டர் போகிறாங்க பாருன்னு கலாய்க்கிற குரூப்ஸ் என்ன ஆகும், அப்படியே நீங்கள் கிளியர் ஆனோடனே அன்னைக்கே நான் சொன்னேன்ல அப்படிம்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் அன்னைக்கு நைட் ஃபர்ஸ்ட் கால் யார்கிட்ட தான் வரும், இந்த கலாய்ச்ச டீம்கிட்ட தான் வரும். உங்களுக்கு தெரியாது, அந்த கலாய்க்கிற டீம் தான் உங்களுக்கு மோட்டிவேட்டர்ஸு. தெரியுமா? நம்மளை கலாய்ச்சிட்டா மச்சான், நம்ம சாதிச்சு காமிக்கணும்னு ஒரு வெறி வரும். சரியா? அவங்கள வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் எடுத்துக்கோங்க. கலாய்ச்சிட்ட உடனே ஐயோ நம்மளை கலாய்க்கிறாங்க, இந்த புக்கெல்லாம் அவங்க முன்னாடி காமிக்கக்கூடாது, நம்ம ஒரு தனி ரூமில் உட்காந்து படிக்கலாம். பாதரே பண்ணிக்காதீங்க. கடைசியாக கால் பண்ணி விஷ் பண்ண போகிறது யார் தான்? அந்த டீம் தான். சரியா? அதனால ஓகே, நல்ல ஆன்சர். வேற யாராவது இன்னும் கொஞ்சம்? குட்மா. அவங்க சொன்னதுலேயே எடுங்க. கிரிட்டிக்கல் திங்கிங், ஸ்பான்டேனியஸாக ஒரு திங்கிங். என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எஸ்பெஷலி நம்ம வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய கேசஸ் ஃபேஸ் பண்ணுவோம். சரியா? நிறைய கேசஸில் டாக்டர் ஆஸ்பெக்டில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரேப், போக்சோ கேசஸ் இப்போ ஹைலி சென்சிட்டிவ். இப்போ இல்லை, எப்போவுமே சென்சிட்டிவ் தான் இல்லையா? அந்த மாதிரி கேசஸ் ஆகட்டும், அல்லது ஈவன் ஒரு மர்டர் கேஸ் ஒன்றுமே புரியாது, அது வந்து கட் இன்ஜுரியா, லேசரேஷனா, இல்லை இன்டர்னல் ஹெமரேஜ்னால ஏதாவது ஆயிருக்காங்கிற டிஃப்ரென்ஸே யாருக்கு தெரியாது? நார்மல் பர்சன்ஸுக்கு தெரியறது ரொம்ப கஷ்டம். சரியா? அந்த மாதிரி நேரங்களில் அழகாக என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவாங்க, இந்த பேக்ரவுண்ட் இருக்கவங்க அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் வில் பி ஃபாஸ்ட் அண்ட் அப். சரியா? நிறைய நல்ல இன்வெஸ்டிகேஷன் பார்ட்ஸ் அவங்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கேஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு எப்படி வரும், ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. சரியா? கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். எங்கே அஃபென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது? ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகும்போது அது ஸ்டார்ட் ஆகுது. அது எங்கே போய் முடியும்? கோர்ட்டில் போய் முடியும். மிடில் இருக்கிறது தான் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ். அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற டீம் யாரு? டாக்டர்ஸ். போலீஸ் வில் டேக் அப் த கேஸ், கோர்ட் வில் எண்ட் த கேஸ். அதாவது ஜுடிஷியரி சிஸ்டம் என்ன பண்ணும், அந்த கேஸோட கன்விக்ஷன் கொடுக்கும் அல்லது அக்விட்டல் கொடுக்கும், என்ன ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறத கொடுக்கும். ஸ்டார்டிங் வித் போலீஸ், ends with court, that is judiciary. Middle channel play பண்ற ரோல் தான் டாக்டர்ஸ் ரோல். forensic science and forensic medicine, இந்த ரெண்டும் தான் என்னது comes hand in hand with police to prove the evidence to the court. சரியா? அப்போ forensic science forensic medicineக்கும் ஆல்ரெடி நாலேஜ் இருக்கவங்க போலீஸா இருக்கும்போது how far the investigation will be? புரியுதா? அப்ப கண்டிப்பா கேசஸ் எப்படி இருக்கும், நிறைய கன்விக்ஷன் ரேட்ஸ் அதிகமாகும். they know how to prove the evidence in the court. சரியா? ஒரு ஜெனரல் சிவில் சர்வன்ட் பண்றதை விட இவங்களுக்கு நான் சொன்ன 4 பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, 4 பர்சன்ஸ்ல you can take us 3 team, initial team, final team and the middle team which helps in the police to prove the evidence. சரியா? அந்த மிடில் டீம்னு சொல்ற டீம்
ஆல்ரெடி தே ஹேவ் த நாலேஜ் ஆஃப் மெடிசன் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த மிடில் டீம் உங்களுக்கு கைட் பண்ணாலும் பண்ணலைனாலும் யூ கேன் ஹாவ் யுவர் ஓன் டெசிஷன். ஓகே இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் அந்த டீம் கூட சேனல் மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதில் தான் இங்கே மீன் பண்ணுறது அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட்டு. இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் சரியா அந்த மாதிரி திங்கிங்கில் எல்லாம் என்ன ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் அ போலீஸ் பர்சன்ஸாக இருக்கிறத விட அந்த நம்ம படித்த டிகிரி வில் ஹெல்ப். ஓகேவா? தென் வேறு என்ன? அதுதான் இங்கே சொல்ல வராங்க. த இன்டர்செக்ஷன் ஆஃப் மெடிசன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மே சீம் அன்கன்வென்ஷனல். வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, என்னங்க 2 டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. சரியா? சிம்பிளாக சொல்லணுன்னா மெடிக்கல் ப்ரொஃபஷன் எப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். சிம்பிளாக பேசுவோம், ரொம்ப பெரிய லெவலில் பேச வேணாம். அப்படி தானே? கருணை உள்ளம் கொண்டவர்கள் தான் டாக்டர்ஸ். டாக்டர்ஸை என்னவா பார்ப்பாங்க, கடவுளாக பார்ப்பாங்க. ஆமாம் தானே? அந்த ப்ரொஃபஷனுக்கும் எப்போவுமே ரஃப் அண்ட் டஃப்பாக சிரிச்சிடக்கூடாது. அப்படி இருக்கவங்க தான் யார்? போலீஸ். அப்படியே ஆப்போசிட்டு. என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்ன 2 எக்ஸ்ட்ரீம் ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. சரியா? இட்ஸ் நாட் அப் டு த ப்ரொஃபஷன் யூ செலக்ட். ஹவு ஃபார் யூ சேஞ்ச், ஹவு ஃபார் யூ மோல்டு, ஹவு ஃபார் யூ கெட் ட்ரைன் டு தட் ப்ரொஃபஷனுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரியா? நீங்கள் ஒன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் போயிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் ட்ரைன் டு தட். அந்த 1 இயர் முடிச்சு நீங்கள் வெளில வரும்போது உங்கள் பேட்ச்மெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயா இருக்கலாம், அல்லது ஈவன் ஸ்கூல் மேட்ஸ் பார்த்தாங்கன்னாவே தே வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ என்ன ஆகும், அவங்க கேட்பாங்க, மாறிட்டா, ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டா கூட சிரிக்க மாட்டேங்கிறா, கஞ்சி உள்ளே குடிச்ச மாதிரியே இருக்கா, எல்லாமே பூரி கலரில் தெரியுது. இதெல்லாம் வரும், இந்த டைலாக்ஸ் எல்லாம் வரும். சரியா? அப்போது எப்படி எல்லாம் ஒரே நேச்சர் இருக்கா, அதே பர்சன்ஸ் தானே? அப்படி கிடையாது. wherever you go you should be adapted to that. நீங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிடுவாங்க. ட்ரைனிங் வில் மோல்ட் யூ லைக் தட். சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரீம் இதில் ப்ரொஃபஷனில் இருந்தவங்க என்ன மாதிரி மாறிடுறீங்க, ஆல்வேஸ் ரஃப் அண்ட் டஃபாக மாறுற மாதிரி மாறிடுறீங்க. சரியா? அவ்வளோதான். அதனால் அன்கன்வென்ஷனல்னு நம்ம சொன்னாலும் ரெண்டுமே என்னதான், லிங்க்டு, இன்டர்லிங்க்டு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். புரியுதா? வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன தான் சொல்லுவாங்க, இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆனால் இதை முடிச்சவங்களுக்கு தான் தெரியும் ஹவு ஃபார் இந்த டிபார்ட்மெண்ட்டோட டிகிரி, உங்களோட நாலேஜ், அந்த பேசிக் நாலேஜ், ஹவு ஃபார் இட் ஆக்ட்ஸ் ஃபார் யுவர் ப்ரொஃபஷன், நியூ ப்ரொஃபஷனுக்கு எப்படி யூஸ் ஆகுங்கிறது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சிவில் சர்வீஸ் இது நாட் ஓன்லி லாஜிக்கல், இட்ஸ் எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்ஜிங் ஹெல்த் அண்ட் கவர்னன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க சொன்ன கிரிட்டிக்கல் திங்கிங் ஆஸ்பெக்ட் வந்து இதுலேயே கவர் ஆகும். ஈவன் அடுத்த பாயிண்ட்ல சொல்கிறது அவங்க சொன்ன அதே பாயிண்ட் வந்திருக்கும். சரியா? சயின்டிஃபிக் அண்ட் அனாலிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் ஏதாவது புரியாத விஷயங்கள் எல்லாம் நமக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வி யூஸ் டு எக்ஸ்பிளைன் இல்லையா, ஹோமிசைடலா, சூசைடலா. சரியா? அதே போல் லேசரேஷனா, ஸ்டாபிங்கா, எப்படி இன்ஜூரி இருக்குது, வைட்டல் பார்ட்ஸுக்கும் நார்மல் ரீஜனுக்கும் எப்படி இன்ஜூரி இருக்குது. ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்டு 307 அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் பர்சனாக நீங்கள் போய் பார்க்குறீங்க. சரியா? நீங்கள் ஒரு போலீஸ் பர்சனாக இருந்து போய் பார்க்கறதுக்கும் ஜென்ரல் பர்சன்ஸை வேறு ஏதாவது பேக்ரவுண்ட்லேருந்து போய் பார்க்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க என்ன நினைப்பாங்க, மேடம் மேஜராக உள்ளே போகல கத்தி, அதனால என்ன நினைப்பாங்க, பிரச்சனை இருக்காது அப்படிம்பாங்க. பட் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்க போகும்போது தான் தெரியும் அது வைட்டல் ஆர்கன்ஸ். இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி டெப்த், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த வைட்டல் ஆர்கன்ஸ். எங்கே பெனிட்ரேட் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் பெனிட்ரேட் ஆகிருக்குங்கிறது மட்டும் முக்கியம். தே டோன்ட் நோ. ஏன்னா எந்த ஆர்கன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதே போல் அது வந்து ஃபேட்டலாக மாற்றுமா, நான் ஃபேட்டலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது யூ நோ. சரியா? அப்போ நீங்கள் அந்த 307 சீரியஸாக பார்க்கணுமா, பிரச்சனை வராதாங்கிறது நீங்கள் யார்கிட்டையும் டிஸ்கஸே பண்ண தேவையில்லை. யூ கேன் ஹாவ் அ ஜட்ஜ்மெண்ட். வராது, ஒன்றும் பிரச்சனை வராது, பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணுங்க, பட் இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் எடுங்க நீங்கள் சொல்லலாம். சரியா? அந்த மாதிரி நேரங்களில் தான் இந்த திங்கிங் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். ஓகே. மேனேஜிங் பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ். பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா ஈவன் நம்ம இப்போ இதில் கொடுக்குறோம் இல்லையா, உங்களுக்கு ப்ரெக்னன்சி பீரியடில்
சித்தால இப்போ கொடுக்குறோம். எனக்கு ரொம்ப நாள் ஆனதுனால நிறைய வந்து சித்தால இப்போ என்னென்ன மெடிசன்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரில. பட் அப்போது இந்த ப்ரெக்னன்சி 3rd மந்த்துக்கு ஒரு கிட் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ கொடுக்குறோமா? என்ன நேமில் கொடுக்குறோமா? மகப்பேறு சஞ்சீவி கிட்டு இல்லையா? அந்த கிட் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே என்ன ப்ரோக்ராம்ஸு? கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் கொடுக்குற ப்ரோக்ராமோட இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும்? டாக்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். தே கேன் என்ன சொல்கிறது, ப்ரீஃப் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அதே மாதிரி அவங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஏஎன்எம் ஸ்டாஃப்ஸை வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நிறைய ஹாஸ்பிட்டலில் இவங்க சில பேர் என்ன தெரியுமா சொல்லிடுவாங்க, என்னதான் டாக்டர்ஸ் வந்து ப்ராப்பராக பண்ணியிருந்தாலும் தே யூஸ் டு பிளேம், இந்த டாக்டர் நல்லா பண்ணியிருந்தா இங்கே இந்த டெத் நடந்திருக்காதுன்னு தே வில் ஹாவ் அ ஸ்ட்ரைக். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு போய் நிற்கிறது யார் தான்? போலீஸ் தான் போய் நிற்பாங்க. அப்போ யூ கேன் ஹாவ் அ ஸ்டடி. உண்மையிலே பிரச்சனை எங்கே இருக்குன்னு யாருக்கு நல்லா தெரியும்? நீங்கள் கோத்ரூ பண்ணீங்கன்னா ஆஸ் அ டாக்டர் நீங்கள் என்ன பண்ணிடலாம், போலீஸ் பர்சனாக இருக்கிறத விட நீங்கள் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். நோ, இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எதனால் வந்தது? ஆர்டினரியாக அவங்களுக்கு இருக்க ஏதாவது உங்களுக்கு அலைன்மெண்ட்ஸ் இருக்கும். சரியா? அந்த அலைன்மெண்ட்ஸாலங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ நீங்கள் ப்ரீஃப் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? யூ கேன் கிளியர்லி இன்ஸ்ட்ரக்ட் த பப்ளிக். இங்கே பாருங்கள், இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, ஆல்ரெடி இந்த அலைன்மெண்ட்ஸ்னால தான் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கே தவிர இட்ஸ் நத்திங் ராங் வித் த டாக்டர் ஹூ டிட் த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத போல்டாக ஸ்ட்ராங்காக சொன்னீங்கன்னா தே வில் நோ த ட்ரூத். ஃபேக்ட் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன ஆகிடும், கவர்னன்ஸில் பிரச்சனை வராது. கவர்னன்ஸில் பிரச்சனைனா என்ன, எல்லண்டோ ப்ராப்ளம், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் தானே கவர்னன்ஸில் ப்ராப்ளம் வருதுங்கிறது. அதை ஷார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதை விட பெஸ்ட் என்ன இருக்க போகுது? புரியுதா உங்களுக்கு? எந்த அளவுக்கு நம்மளோட யூஜி டிகிரி ஹெல்ப்ஸ் இன் அவர் நெக்ஸ்ட் ப்ரொஃபஷன், நாட் ஒன்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட். நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால ஒன்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன். இதே அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதே தான். அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னாலே யார் 2 பேர் ரொம்ப க்ரூஷியல்? District collector and district SP are fully responsible for the all programs, law and order problems in the particular district. சரியா? இது எல்லாருக்கும் தெரியும்ல. அப்போ அவங்க 2 பேருக்கும் இதை பற்றிய பேசிக் நாலேஜ், இன்டெப்த் நாலேஜ் இருந்ததுன்னா இட் would be very easier to handle the crisis situations. சரியா? அதுக்கு வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இப்போ நடந்த இந்த கொரோனா பீரியட் எல்லாமே. சரியா? நிறைய டாக்டர்ஸ் ஹூ ஆர் இன் சிவில் சர்வன்ட்ஸ் அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சரியா? சிவில் சர்வெண்ட்டில் இருக்க நிறைய டாக்டர்ஸ் அதனுடைய இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சு என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதில் நம்ம சித்த நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா மெடிசன்ஸுமே எப்படி கொடுத்தாங்க, வார் ஃபுட் பேசிஸில் ப்ரொவைட் பண்ணாங்க. சரியா? அந்த மாதிரி வார் ஃபுட் பேசிஸில் ப்ரொவைட் பண்ணும்போது தான் என்னாச்சு, ப்ரிவென்ஷன் கிடைச்சது. சரியா? ஸ்ப்ரெட்டிங், அதாவது அந்த நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சது. ஓகே, தட் இஸ் டிசாஸ்டர் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்சஸ். டிசாஸ்டர் பீரியட்லன்னு சொன்னால் எஸ்பெஷலி நீங்கள் என்ன பீரியடில் சொல்லலாம், கொரோனா. நாட் ஓன்லி கொரோனா, வேறு என்ன மாதிரி டிசாஸ்டர்ஸ் இருந்தாலும் இமீடியட் ரெஸ்கியூவிங் டீமை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது ஒரு நல்ல டாக்டரால் they will know. அதாவது ஃபர்ஸ்ட் திங் ப்ரிவென்டிங்லேயும் சரி. சரியா? இந்த மாதிரி நடக்க போகுது, அவங்கள இவாக்குவேட் பண்ணிடணும். இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்னு யாருக்கு ரொம்ப நல்லா தெரியும்? டாக்டர்ஸ்க்கு தெரியும். ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் போய் நம்ம பண்ணுறதை விட பீயிங் எ கவர்மெண்ட் சர்வெண்ட் என்ன பண்ணிடுவோம், we will have a judgment. ஓகே, இந்த மாதிரி தான் நடக்க போகுது, we can prevent easily அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆஃப்டர் ரீஹபிலிட்டேஷனும் யாருக்கு ரொம்ப நல்லா தெரியும்? டாக்டர்ஸ் நோ வெரி வெல். சரியா? அப்போது கவர்னன்ஸில் டாக்டர்ஸ் இருந்தால் ஹவு ஃபார் இட் would ரீச் த சொசைட்டி, அதனுடைய பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க, டிசாஸ்டர் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்சஸ் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது. ப்ரமோட்டிங் ப்ரிவென்டிவ் அண்ட் கம்யூனிட்டி ஹெல்த். கம்யூனிட்டி ஹெல்த் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னென்னா, கம்யூனிட்டி ஹெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனி கண்டாமினேஷன் இன் எனி ஃபங்க்ஷன். சரியா? கண்டாமினேஷன் வந்து எப்படியா இருக்கலாம், ஃபுட்டாக இருக்கலாம், ட்ரிங்காக இருக்கலாம், ஏதாவது வாட்டரில் ஏதாவது மிக்ஸ் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி கண்டாமினேஷன்ஸ் பீரியடில் எல்லாமே என்னது,
அதனுடைய சீரியஸ்னஸ் ஃபர்ஸ்ட் எங்கே வரும், ரிஃப்ளெக்ட் ஆகும், ஹாஸ்பிட்டல்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? ஹாஸ்பிட்டல்ஸில் இருந்து பொதுவாக இன்டிமேஷன் ஒன்று வரும், இந்த மாதிரி டவுட்ஃபுல்லாக இருக்குது, எம்எல்சின்னு சொல்லுவாங்க. நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நான் யூஸ் பண்ணலை, ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ. சரியா? நீங்கள் நிறைய இன்னும் படிக்க நிறைய தெரிஞ்சுப்பீங்க. பட் நான் இதை எல்லாமே சிம்பிளாக சொல்கிறேன். சரியா? டெக்னிக்கல் டேர்ம்ஸை சொன்னோம்னா என்ன ஆகும், இவங்கள மாதிரி ஆரம்பிச்சிருவோம். அப்படியே மைல்டாக கண்ணை சொக்க, அதுவும் போஸ்ட் லஞ்சில் இவ்வளோ பேரும் முழிச்சிருக்கீங்கிறத எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நானே கண்டிப்பாக தூங்கிடுவேன். பொதுவாக அங்கே உட்காந்துருந்தா அப்படி தான் இருக்கும். என்ன ஆகும், போரிங்காக இருக்கா, எதுவும் இல்லை, யூ கேன் இன்ட்ராக்ட். இடையில ஏதாவது உங்களுக்கு புரியலை, நான் சொல்கிற டேர்ம்ஸ் புரியலை அப்படின்னா ஐ அஸ்யூம் தட் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்கன்னு நினச்சி தான் மூவ் ஆகுறேன். ஐ அஸ்யூம் தட் இஸ் ட்ரூ. அந்த லாஸ்ட் கிளியர் தானே? எந்திரிச்சு கொஸ்டின் கேட்க போகிறேன் இருங்க. லாஸ்ட்டாக முடிச்சுட்டு இது என்ன சொன்னேன் அது என்னன்னு சொல்லும்போது தான் தெரியும். இல்லை நீங்கள் எல்லாருமே கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஐ கேன் சி ஆல் யுவர் ஐஸ். நான் யாராவது அப்படியே ட்ரோசி ஃபீல் வருமானு பார்த்தேன். ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு மட்டும்தான் லேசாக ஸ்டார்ட் ஆச்சு, மற்ற எல்லாருமே ஆக்டிவாக தான் இருக்கீங்க. ஓகே, நம்ம எங்கே விட்டோம், கண்டாமினேஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம நிறைய விஷயங்களை ப்ரிவெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி என்னது, ஃபுட்டுலேயோ வாட்டர்லேயோ ஏதாவது இருந்தது அப்படின்னா அதனுடைய சீரியஸ்னஸ் ஃபஸ்ட்டு எங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும், ஹாஸ்பிட்டல் இன்டிமேஷன், எம்எல்சின்னு சொல்லுவோமா. எம்எல்சின்னா என்ன, மெடிக்கோ லீகல் கேசஸ். எல்லாருக்குமே அதான் நீங்கள் 3rd இயர் மேக்ஸிமம் கிராஸ்ட் இல்லையா, எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் வந்துட்டுருப்பீங்க. எம்எல்சி, அதாவது எம்எல்சினா எப்பப்பெல்லாம் மெடிக்கோ லீகல் கேசஸாக இருக்கும் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷனா அந்த ஏரியா இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு they will give an intimation which is said to be a hospital intimation. சரியா? ஹாஸ்பிட்டல் இன்டிமேஷன் ஒரு ரெஜிஸ்டர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க, உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு. நார்மல் பர்சன்ஸாக இருந்தால் என்ன நினச்சிப்பாங்க, நார்மலாக வர ஹாஸ்பிட்டல் இன்டிமேஷன் விட்டுருவாங்க. பட் அதனுடைய சீரியஸ்னஸ் யாருக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா, பீயிங் அ டாக்டர் வி நோ அந்த பாய்சனிங் எத்தனை பேர்த்தோட. இப்போ ரீசெண்டாக புதுக்கோட்டையில் ஒரு கேக் சாப்பிட்டு பார்த்தீங்களா அந்த நியூஸு, டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? யார் கரெக்டாக சொல்வீங்க புதுக்கோட்டை நியூஸை? மொபைல்லே என்ன பார்க்கலாம், நீங்கள் நியூஸஸ் பார்க்கலாம். பெஸ்ட் ஆப் நியூஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். டெய்லி ஹண்ட், வெரி குட். உண்மைதான், டெய்லி ஹண்ட் நல்லா பார்க்கலாம். இன்ஷார்ட்ஸ் ஒன்று பார்க்கலாம் தெரியுமா, இன்ஷார்ட்ஸில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருவாங்க நியூஸை. நீங்கள் அதுக்கப்புறம் டீட்டெயிலாக படிக்கிறதெல்லாம் அடுத்து, நீங்கள் ஷார்ட்டாகவே படிக்க மாட்டேங்கிறீங்க, என்ன டீட்டெயிலாக வேறு படிக்கிறீங்களா? அதனால் டெய்லி ஹண்டில் டீட்டெயில்டாக கொடுப்பாங்க. இன்ஷார்ட்ஸில் என்ன இருக்கும், சிம்பிளாக ஹெட்டிங்கோடு இருக்கும். சரியா? ஐ எம் ஹாப்பி அட்லீஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸாவது படிக்கிறாங்கன்னு உண்மையிலே பெரிய கிளாப் பண்ணுங்க. இல்லை என்ன படிச்சிங்கனாலும் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் வெரி எசென்ஷியல். சரியா? இப்போ நீங்கள் இந்த நாலேஜ் இருந்ததுனா தான், எதுக்காக இந்த நாலேஜ் இருக்கணும், நீங்கள் டாக்டராக வேணாம், போலீஸாக வேண்டாம், ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங்காக கேக் வெட்டுவீங்களா மாட்டிங்களா? அதுக்காகவாது இது தெரியணும்ல. என்ன நடந்திருக்கலாம், நிறைய ஹோம்மேட் கேக்ஸ். இது வந்து ஒரு சாம்பிள், இது ரிலேட்டட் நியூஸ் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா? அதாவது அந்த கேக்கில் யூஸிங் எசன்ஸ் மே பி இன்க்ரீஸ்ட் அமௌண்ட், எவ்வளோ ஆட் பண்ணணும்னு தெரியாமல் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கலாம். ஸ்பாயில்டு கேக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபர்மெண்டட் இதாக இருக்கணும், அல்லது கண்டாமினேட் ஆகிடுச்சு கெட்டு போச்சுன்னு தான் அவசியம் கிடையாது. கெட்டு போயிருந்தா கண்டிப்பாக சாப்பிடும்போது என்ன தெரிஞ்சிருக்கும், they will feel the taste. அப்போது டேஸ்ட்டில் there was nothing else to increase the taste. என்ன பண்ணியிருப்பாங்க, ஃப்ளேவர்ஸ் அந்த எசன்சஸ் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இதை ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இட் வில் லீட் டு ஃபுட் பாய்சனிங். சரியா? அப்போது நார்மல் இண்டிவிஜுவல் 2 பேரும் அந்த மாதிரி சஃபர் ஆகிறதுக்கும் இது மாதிரி நிறைய பேர் ஏதாவது சஃபர் ஆகிடுறாங்க அப்படின்னா யாருக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி அவங்க வந்து மெடிக்கல்
ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் ரொம்ப நல்லா தெளிவாக தெரியும். ஹாஸ்பிட்டல் இன்டிமேஷன் வந்தவொடனே எமர்ஜென்சி என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணுமா அவங்கள, அல்லது அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்காங்கிறத இமீடியட்டாக ரஷ்அப் ஆகிட்டு போயிட்டு நேரில் பார்ப்பாங்க. இல்லைனா என்ன நினைப்பாங்க, ஏதோ கேக்கில் பிரச்சனையா, கேக்கு சாப்பிட்டா சிரிச்சுட்டு என்ன சொல்லிடுவோம், ஏதோ கேக் சாப்பிட்டாங்களா, உடம்பு சரியில்லையா, சாப்பிட்டதுல வயிற்று வலி வந்துருச்சான், அவ்வளோதான். வி டோன்ட் நோ. சரியா, அதை தான் இங்கே சொல்ல வராங்க. கம்யூனிட்டி ஹெல்த் ரிலேட்டடாக யாருக்கு நல்லா தெரியும், இந்த பேக்ரவுண்டில் இருக்கவங்களுக்கு they used to know the consequences very well better than the normal civil service persons. ரோல் மாடல்ஸ் அண்ட் சேஞ்ச் ஏஜென்ட்ஸ், அது சொல்லவே தேவையில்லை. ரோல் மாடல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எப்பவுமே என்னென்னா, ஒரு கெஸ்ட் லெக்சர் வராங்கன்னா they will be a role model for everyone. அந்த மாதிரி எனக்கும் ஒரு ரோல் மாடல் இருந்தாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், உமன் ஆஃபீஸர் தான் வந்தாங்க எங்கள் ஊருக்கு. அப்போ வந்த பர்சனை தான் நான் ரோல் மாடலாக எடுத்துட்டேன். நம்ம இப்போ வந்து என்ன தான் பண்ணுவோம், ஆக்ட்ரஸ் எல்லாம் ரோல் மாடலாக எடுத்துப்போம், ஃபேனாக எடுப்போம், அதெல்லாம் வேற. சரியா, அந்த ரோல் மாடல்ஸை சொல்லலை. அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க, நம்மளோட கெரியருக்கு அச்சீவ்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ரோல் மாடலாக கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் இருக்க பர்சன்ஸ் ஆர் யூஸ் டு தட். என்கிட்ட நிறைய பேர் என்ன ரோல் மாடலாக எடுத்துகிட்டு அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு பேசியிருக்காங்க. நான் 8 years ஆஃப் சர்வீஸ் கம்ப்ளீட் ஆகி இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 9th year என்டரிங். சரியா, நான் நிறைய கிளாஸஸோ மோட்டிவேஷன், தேங்க்யூம்மா, நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த மாதிரி வர அந்த 10 பேர் 15 பேர், நம்ம ஒரு 1000 members இருக்காங்கன்னா we can't change every complete team. சரியா, இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் ஒரு அரௌண்ட் 200 இருக்கீங்க அல்லது ஒரு 150 இருக்கீங்க அப்படின்னா, ஐ பிலீவ் தட் நீங்கள் உங்களில் கண்டிப்பாக இது மாதிரி ஏதாவது அச்சீவ் பண்ணிவிட்டு எங்கிட்ட வந்து பார்ப்பீங்கன்னு நான் ஐ ஹோப்ஃபுல்லி பிலீவ். கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி எஸ்பெஷலி குரூப் 1 எழுதி டிஎஸ்பி ஆகிட்டு நீங்கள் டிஎஸ்பி ஆக வரும்போது நான் கண்டிப்பாக ஐஜியோ அல்லது டிஐஜி அந்த மாதிரி ப்ரமோஷன்ஸில் இருப்பேன். அப்போ வந்து மேடம் நீங்கள் அங்கே அன்றைக்கி பேசுனீங்க, நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம ஒரு ரோல் மாடலாக மாறிட்டோம் அப்படிங்கிறது. அதனால தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. நீங்கள் நாளைக்கு ஒரு ரோல் மாடலாக நீங்கள் ஒரு ஸ்டேஜில் போய் இந்த மாதிரி ப்ரீஃப் பண்ணணும். அந்த ப்ரீஃப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணணும். அதுதான் எனக்கு நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குற ஒரு பெனிஃபிட் இந்த சென்ஸ் என்னன்னா, கண்டிப்பாக சித்தா டாக்டர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வெளில வரணும். டோன்ட் பி நேரோ மைண்டட். இது மட்டும்தான் நம்ம வாழ்க்கை. சரியா, நிறைய இருக்கு. தட் இஸ் விஷன். திரும்ப நான் சொல்றதே, நீங்க கரண்ட் பேப்பர்ஸ் நிறைய பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ்பெக்ட்ல நீங்க நிறைய இன்னும் கத்துக்க மட்டும்தான் என்ன ஆகும், உங்களோட நாலேஜ் வைடன் ஆகும். சரியா, இன்னைக்கு புக்கு, அனாட்டமி புக்கு, பிசியாலஜி புக்கை படித்தோமா, 2 போனை படித்தோமா, அதுவும் எப்போ போன்ஸ் எல்லாம் ஸ்கல்ல கையில் கொடுத்துட்டா அதையே கட்டி பிடிச்சிட்டு சுற்றுவோம். அதில் ஃபங்கஸ் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அது கண்டாமினேட்டடாக இருந்தாலும் சரி. சில பேர் ஆர்வத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த போனை பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்கிடுவாங்க. சரியா, இதெல்லாம் நாங்களும் அதை கிராஸ் பண்ணி வந்த டீம் தான். சரியா, அது மட்டும் இருந்தால் பத்தாது. டோன்ட் பி புக்கிஷ். சரியா, அகாடமிக் அப்படிங்கிறது என்னது, நீங்கள் டிகிரி வாங்கிறதுக்கு தான் அகாடமிக். சரியா, நீங்கள் என்னதான் கோல்டு மெடலே வாங்கினாலும் அதுக்காக உடனே நான் இந்த புக்கே படிக்க மாட்டேன், எனக்கு அனாட்டமி வேண்டாம், அந்த ஆஸ்பெக்டில் நான் சொல்ல வரல. சரியா, கிளியர் பண்ணணும், டிகிரி கைக்கு வேணும். இட் டஸ் நாட் எண்ட் அப் டு தட். சரியா, அதோடு மட்டும் முடிகிற மாதிரி உங்களோட லைஃப்பை மெயின்டைன் பண்ணிக்காதீங்க தயவு செய்து. அதுலேருந்து அது வந்து என்னதான் இனிஷியல் ப்ராசஸ் தான். சரியா, அதுக்கப்புறம் நிறைய லைஃப் இருக்குது. நிறைய உங்கள் டைரக்டர் சார் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஐ தேங்க் டைரக்டர் சார் ஃபார் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு இது அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரோல் மாடல்ஸ் உங்களுக்கு ரொம்ப வந்து கண்டிப்பாக மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நீங்கள் வெளியே சொல்கிறீங்களோ சொல்லையோ, நான் கண்டிப்பாக ஐ அஷ்யூர் நீங்கள் நிறைய பேர் குரூப் 1 எழுதுவீங்க, யூபிஎஸ்சி எழுதிட்டு நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவீங்கிறது எனக்கு ஐ அஷ்யூர் தட். ஏன்னா நான் நிறைய பிளேசஸில் அட்டன் பண்ணிவிட்டு அதனுடைய இதை பார்த்ததுனால நான் சொல்கிறேன். அதுவும் எஸ்பெஷலி சித்தா டாக்டர்ஸாக வந்தீங்கன்னா இன்னும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். சரியா, நான் ஜூனியர்ஸ் வரவங்க எல்லாரையுமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவேன். ஜூனியர்ஸ் இப்போது லாஸ்ட் பேட்ச் கூட 2 சித்தா டாக்டர்ஸ் வந்தாங்க. லாஸ்ட்டு குரூப் 1ல் 2 டிஎஸ்பிஸ் வந்தாங்க மேம். அப்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்க்கும்போது என்ன ஆயிரும் சொன்னாங்களே, என்னதான் இருந்தாலும் நம்ம பிளட்டு வா 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 அப்படிம்போம். அது மாதிரி நிறைய பேர் வாங்க.
நிறைய அச்சீவ் பண்ணுங்கள். சரியா? அச்சீவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்ன ஆகும், லைஃப் நல்லாயிருக்கும். சரியா? நீங்கள் அப்படியே நேரோ மைண்டடாக மட்டும் இருக்கவே இருக்காதீங்க. ஓகே, அதுதான் இங்கே சொல்ல வர்றது. அண்ட் தென் இது எல்லாமே வந்து எத்திக்கல் அண்ட் கம்பேஷனேட் கவர்னன்ஸ், பர்சனல் ஜேர்னி மட்டும் ஒரு 2 விஷயம் ஷார்ட்டாக ஷேர் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் சொன்னதில் நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இது பர்சனல் ஜேர்னியில் ஒரு 2 விஷயம் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, 2 கேசஸ் நான் ஹேண்டில் பண்ண கேசஸ். டெய்லி ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட் கேசஸ் ஹேண்டில் பண்ணுவோம். அது எல்லாமே ஒவ்வொன்றும் ஈவன் எந்த செக்ஷன்ஸ் போடுறதுன்னு புரியாத அளவுக்கு வித்தியாசமான கேசஸாக தான் இருக்கும். வெரைட்டி ஆஃப் கேசஸ் இருக்கும். அதில் ரொம்ப மெமரபுளாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் பென்னாகரமில் டிஎஸ்பியாக இருக்கும்போது ஒரு கன்ஷாட் கேஸு, அதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஒகேனக்கல் இருக்குது. அங்கே வந்து ஒரு மே 1 வந்து அவங்க டூரிஸ்ட், நார்மலாகவே ஒகேனக்கலுக்கு டூரிஸ்ட் பர்சன்ஸ் வருவாங்க போவாங்க. அப்போ ஒரு 2 பேர், அவங்க அத்தை பையனை கூப்பிட்டு அந்த பொண்ணு வந்திருக்காங்க. லோக்கல் பீப்புள் தான். அவங்க வந்துட்டு அங்கே அந்த ரோடை க்ராஸ் பண்ணி போகிறப்ப அங்கேருந்து ஒரு பர்சன் கன்ஷாட் பண்ணிடுறாரு. அப்போது அக்யூஸ்டு நாங்கள் சர்ச் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த யூஸ்வலாக வந்து போலீஸில் என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா மொபைல் ஃபோன்ஸு, அதை ட்ராக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த பர்சன்ட்ட வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கிடையாது, எதுவும் கிடையாது, ஃபேமிலி கிடையாது, எதுவுமே இல்லை. வி வேர் ஷாக்டு, எப்படி இவனை பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்டையராகவே அந்த ரீஜன், அந்த தர்மபுரியிலேருந்து யார் வந்திருக்கீங்க? எனிவன்? எழுந்திரிங்கம்மா. எந்த ஊர்? மாரண்டல்லி. வெரி குட். மாரண்டல்லி பர்சன்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அங்கே எப்படி இருக்கும். நீங்கள் எங்கேயுமே வீட்டை விட்டே போனது இல்லையா? நெருந்ததே கிடையாது. இப்போ ஏன் நான் சொல்கிறேன் கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக இருங்கன்னு ஏன் சொல்கிறேன்னு தெரியுதா? சரி, உங்கள் ஏரியா எப்படி இருக்கும் தெரியுமா? மாரண்டல்லி பக்கத்து ஸ்ட்ரீட்டாக தெரியுமா? ஓகே, அப்படி இருக்காதீங்க. ஆக்சுவலாக ஹைலி டென்ஸ்டு ஃபாரஸ்ட். சரியா? ஒகேனக்கல் டூர் யார் யார் போயிருக்கீங்க? குட். உங்கள் 2 பேரும், நீங்கள் 2 பேரும் அப்போ சொல்லலாம். எப்படி சார் இருக்கும்? புரியல சார். பிலிகுண்டு பிளேஸில் தான் இது நடந்ததே ஆக்சுவலாக. ஓ, நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஓகே, அப்போ அந்த ஏரியாவை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? கம்ப்ளீட்லி டென்ஸ் ஃபாரஸ்ட். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே போயிட்டா லைட்டிங் இருக்காது, ஹைலி டென்ஸ். உங்களுக்கும் தெரியும் இல்லையாம்மா? அப்படி இருக்க சுச்சுவேஷனில் வி வேற ஹைலி, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவனை செக்யூர் பண்ணுறதுல. இட் வாஸ் ஹைலி சேலஞ்சிங். அந்த சுச்சுவேஷனில் நம்ம சித்தா மெடிசன் எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, எப்படி மேடம் சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம நிறைய மலைக்கெல்லாம் போவோம் இல்லையா, மூலிகைகளை தேடி போவோம்ல, இப்போ சார் சொன்ன மாதிரி. அப்போ வி யூஸ் டு நோ ஹவு டு சர்வைவ் இன் த ஃபாரஸ்ட். சரியா? ஃபாரஸ்ட்டில் எப்படி சர்வை பண்ண, 5 நாள் ஃபுல்லாக அந்த காட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம். சரியா? கேட்கும் போது தெரியாது அதனுடைய கஷ்டம். 5 days நீங்கள் சீலே ஆகட்டும் ஃபாரஸ்ட்லேயே ஆகட்டும் சர்வை பண்ணுறது இட்ஸ் ஹைலி ஹெக்டிக். சரியா? ஃபுட்டு பெருசாக இருக்காது, தண்ணி கிடைக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் 5 days ஃபுல்லாக சர்வை பண்ணோம். அந்த சர்வைவல் பீரியடில் எனக்கு நம்மளோட சித்தாவில் கற்றுக் கொடுத்த டெக்னிக்ஸ், எப்படி நம்ம மினிமல் வாட்டரை வச்சு கூட சர்வை பண்ணலாம், எப்படி ஃபுட்டு, அது எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இல்லை மேம், 3rd year 4th yearல நம்ம மூலிகையெல்லாம் விசிட் கூட்டிகிட்டு போகிறோம் இல்லையா, அப்போ அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. சரியா? இல்லை, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சர்வைவல் டெக்னிக்ஸ் வந்து வி லேர்ன் ஃப்ரம் ஹியர். சரியா? நீங்கள் நிறைய இன்னும் ட்ரிப்ஸ் மாதிரி உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ they used to discuss எப்படி வந்து நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும், ஃபாரஸ்ட் ஏரியாவில் கூட நம்ம எப்படி சர்வை பண்ணலாங்கிறத நம்ம கற்றுக்க முடியும். அதில் அந்த 5 days ஃபுல்லாகவே அங்கே இருந்தோம். எஸ்டிஎஃப்னு சொல்லுவாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டீமும் கிட்டத்தட்ட ஒரு 250-300 போலீஸ் என்டையராக அந்த இதை ஃபோக்கஸ் பண்ணி வி காட் த்ரூ. 5th day 6th, அதாவது 6th May 6 என்னோட பர்த்டே. May 1 இந்த இன்சிடெண்ட்டு. நம்ம இப்போ சொல்லுவோம்ல, கேக் கட் பண்ண முடியுமா முடியாதா, எங்கே கட் பண்ணுறது, அக்யூஸ்டு கிடைக்கலன்னா அவனை தான் தேடிட்டே இருக்க போகிறோம். காட்டை விட்டு வெளில போனால் போதும், கேக்குக்காக யோசிப்போம், சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கும் போது அப்போ ரொம்ப இதாக இருந்தது. May 5th ஐ காட் த்ரூ தட். சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வி செக்யூர் தட் அக்யூஸ்டு. சரியா?
அப்போ தான் எனக்கு அந்த ரியல் பர்த்டேயோட ஹாப்பினஸை ஐ ஃபெல்ட். ஓகே, அக்யூஸ் செக்யூர்ட் அப்படின்னு. அந்த 5th டே தான் ரிலாக்ஸ் ஆச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி வி ஷுட் ஹாவ் அ டிட்டர்மைண்டாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த அச்சீவ் பண்ண முடியும். சரியா, ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் இன்சிடென்ட் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நடந்தது. அதான் சொன்னல, நிறைய கதை இருக்கும், குட்டி குட்டி கதை. அதில் சின்ன சின்ன சாம்பிள்ஸ்னால் இந்த செகண்ட் இன்சிடென்ட்டு. ஒரு ஃபேமிலியில் ஒரு மர்டர் கேஸு. நான் போலீஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சஸ்பெக்ட் எதுவும் இல்லை அப்படின்னா 174 நார்மலாக ஒருத்தங்க இறந்துடுறாங்க அப்படின்னா 174 சிஆர்பிசி ஆர்டினரி அன்நேச்சுரல் டெத்துன்னு போட்டுருவோம். சரியா, அதுக்கப்புறம் ஏதாவது பிஎம் பண்ணிவிட்டு அட்டாப்சியில் ஏதாவது ஃபைண்டிங்ஸ் இருந்ததுன்னா வி யூஸ் டு ஆல்டர் தட் as 302 மர்டர் கேஸாக ஆல்டர் பண்ணுவோம். இதுதான் நார்மல் ப்ரொசீஜர்ஸ். சரியா, அப்படி 174 போட்ட ஒரு கேஸ் எப்படி 302 ஆல்டர் ஆச்சுங்கிற ஒரு சின்ன இன்சிடென்ட். அதில் என்னென்னா, ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க. அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க. மாமியார் ப்ளஸ் இந்த லேடி இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. சரியா, 4 பேர் தான் அந்த ஃபேமிலியில் இருக்காங்க. அந்த லேடி வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்களுக்கு ஒரு காண்டாக்ட் கிடைக்குது. அந்த ஃப்ரெண்டோட காண்டாக்ட் மூலமாக அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்களோட கேரக்டரை மாற்றிக்க பார்க்குறாங்க. வேறு ரிலேஷன்ஷிப், இல்லீகல் அஃபேர்ஸ் அப்படின்னு போயிட்டு அவங்க என்ன ஆயிடுறாங்க, லாஸ்ட்டாக டோட்டலாக வந்து அவங்க ஓவரால் அவங்களோட இது எல்லாமே எப்படி போயிடுறாங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஸ்டியூட் மாதிரி மாற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்க மாமியார் வந்து அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக அவங்க இருக்கிறத அவங்க வந்து விரும்பலை. சரியா, பையன் பொண்ணுக்கு இது தெரியுது, பட் அவங்க அம்மா அப்படி இருக்கிறத என்ன பண்ணுறதுன்னு தெரில அவங்களுக்கு. பட் மாமியார் வந்து ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்கிறாங்க, ஃபேமிலியோட நேமை ஸ்பாயில் பண்ணிடாத, நீ அந்த லேடி கூட இதுக்கு கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் இஷ்யூ. அந்த இஷ்யூ போயிட்டு இருந்ததில் என்ன பண்ணிடுறாங்க இவங்க அப்படின்னா, ஒரு வெளியில் ஒரு பர்சனை ஹையர் பண்ணிட்டு வந்து அந்த லேடி அவங்க மாமியாரை மர்டர் பண்ணிடுறாங்க. சரியா, இது வந்து இது ரிப்போர்ட்டட் அஸ் எப்படின்னா நார்மல் ஹேங்கிங்னு நமக்கு ரிப்போர்ட் ஆகுது. ஹேங்கிங்கில் வி யூஸ் டு தட். அதான் 174 நார்மலாக அவங்க மாமியாருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்தது, ஏஜ்டு தானே, நமக்கு தெரியாது. அதான் ஏதாவது பிபி சுகர் இருந்திருக்கும், அதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். டியூ டு நேச்சுரல் ஏஜிங் ப்ராசஸ்னால இறந்துட்டாங்கங்கிற மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க. நார்மல் ஹேங் மார்க்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டமில், அதாவது பிஃபோர் டெத்தில் பார்த்தீங்கன்னாலும் ஹேங்கிங் மார்க்ஸ் இருக்கும், ஆஃப்டர் டெத்தில் பார்த்தீங்கன்னாலும் ஹேங்கிங் மார்க்ஸ் இருக்க தான் போகுது இல்லையா. அப்போது இன்னும் நிறைய பார்ப்பீங்க. ஆன்டிமார்ட்டம், போஸ்ட்மார்ட்டம், ஹேங்கிங் டிஃப்ரென்சஸ் எல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் தெரியும். அது அப்புறம் பார்த்துக்கோங்க. பட் இப்போ எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 174 போட்டுட்டோம். எங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ப்ரீவியஸாக சொன்னதுனால உங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு என்னதான் ரிப்போர்ட்டட், ஹேங்கிங், அன்நேச்சுரல் டெத், அவ்வளோதான். அன்நேச்சுரல் டெத்துங்கும் போது விசாரித்து பார்த்ததுல மாமியார் மருமகளுக்கு பெரிய சண்டையெல்லாம் கிடையாது. வெளியில் அக்கம் பக்கத்தில் இந்த மாதிரி அவங்களுக்கு எதுவும் அதை பற்றி பெரிய வேர்டிக் குவாரல்ஸ் எதுவும் இருந்தது கிடையாது. அதனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, ஓகே, ரியலாகவே அவங்களுக்குள்ளே இருந்த மைல்டு குவாரல் தான் இவங்களை வந்து சடன் ப்ரொவொகேஷனில் போய் ஹேங் பண்ண வச்சிருச்சுன்னு நினச்சிட்டாங்க. நாங்களும் அதை ப்ரொசீட் பண்ணிட்டோம். ஆஃப்டர் பிஎம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அந்த டாக்ஸிகாலஜி டாக்டரும் நானும் வந்து யூஸ்வலாக அவங்க ஏதாவது ஒரு லைட்டாக சஸ்பிஷன்லாம் எனக்கு பேசிடுவாங்க. ஏன்னா பீயிங் மெடிக்கல் ப்ரொஃபஷன் இருக்கிறனால அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இவங்க சொன்னால் புரிஞ்சுப்பாங்க மேடம்க்கு, மற்றவங்க கிட்ட சொல்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே அவசியம் இல்லைன்னா அவங்க எனக்கு கால் பண்ணிட்டு, மேடம் சம்திங் சஸ்பீஷியஸ் அப்படின்னாங்க. சரி, ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமான்னு நான் நேரில் போயிட்டேன். போனதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து ரொம்ப டெக்னிக்கலாக பண்ணியிருக்காங்க. இந்த சென்ஸ் ஹேங்கிங் மார்க்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. மற்ற நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற எந்த சிம்டம்ஸோ க்ளூஸோ எதுவுமே கிடையாது. இவ்வளோ பெரிய ஏரியா தான், ஒரு தம்போட நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைப்போம் இல்லையா, அவ்வளோ பெரிய இம்ப்ரெஷன் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. அதாவது கண்டினியூஸ் லேயரில் ஃபஸ்ட்டு ஸ்கின்ல, நெக்ஸ்ட்டு ஒரு லேயர்லையும் டில் எண்டு வரைக்கும் போய் அந்த போனும் அதே ஷேப்பில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. சரியா, இதை வந்து அவங்க அழகாக எனக்கு அட்டாப்சியில் தெளிவாக கிளாரிஃபை பண்ணி காமிக்கும்போது வி அண்டர்ஸ்டுட் திஸ் இஸ் அ மர்டர் கேஸ் அப்படிங்கிறது. இதே இது நார்மல் பர்சன்ஸ்க்கு சொல்லியிருந்தா புரியுமோ புரியாதான்னு டெஃபினெட்லி ஐ டோன்ட் நோ. ஏன்னா இவ்வளோ பெரிய இன்ச்சு, வெரி ஷார்ட் இன்ச், அந்த இன்ச் கன்ஃபியூஷன் இருந்தால் என்ன தெரிய போகுது அவங்களுக்கு? நம்ம வந்து இதெல்லாம் படித்ததுனால தெரியும், அங்கே மட்டும் ஏன் கிளாட் ஆகிருக்கு, அந்த டிஃப்ரென்ஸோட சீரியஸ்னஸ் புரியும். சரியா, அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணோம்.
அப்போ ஏதோ சஸ்பீஷியஸாக இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, ஸ்கின்ல ஆரம்பித்து அதனுடைய கம்ப்ரெஷன்ஸ், கன்ட்யூஷன்ஸ், நெக்ஸ்ட் லேயருக்கு அப்படியே வந்துட்டு போனோட பிரேக்கேஜும் அதே ஷேப்புக்கு அதே இடத்துல அந்த இமீடியட் பிலோ த ஸ்கின் எந்த இதில் நமக்கு கன்ட்யூஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சதோ அதுக்கு கீழேயே போன் வந்து பிரேக் ஆகிருக்கு. அப்போ இட் டஸ் நாட் அக்கர் இன் நார்மல் ஹேங்கிங்கில் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. சம்திங் ஹேப்பண்ட் அப்படின்னு அப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடித்தோடனே வி டிட் நாட் ரிவீல்டு. உடனே ரிவீல் பண்ணால் அப்படியே ஃப்ளாரப் ஆயிரும்னு சொல்லிட்டு மெல்ல அந்த லேடியை மட்டும் தூக்கிட்டு போய் உட்கார வச்சு வி யூஸ் டு டேக் சயின்டிஃபிக் எவிடன்ஸு சிடிஆர்லாம் எடுத்தோம். மிட் நைட் கால்ஸ் நிறைய இருந்தது. மிட் நைட் கால்ஸோட இதில் சஸ்பீஷியஸாக நமக்கு யார் இருக்காங்க அதுதான் முக்கியம், சரியா? அப்படி பார்க்கும்போது அன்னைக்கு சஸ்பீஷியஸாக கால்ஸே இல்லை. ரிவர் ஷாக்ட், என்னடா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சயின்டிஃபிக் எவிடன்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலை. தேர் வெரி கிளியர். நான் தான் சொன்னல. அப்போது நாங்கள் என்ன நினச்சோம், இந்த இப்படி கையை வச்சு அழுத்தி இப்படி இந்த போனை வந்து ஃப்ராக்சர் பண்ணியிருந்தா இந்த பக்கம் ஹேண்டோட இம்ப்ரெஷன்ஸ், இந்த 4 ஃபிங்கர்ஸோட இம்ப்ரெஷன்ஸ் ரைட் சைடில் தெரியும்னு நாங்களும் சர்ச் பண்ணோம். கொஞ்சம் கூட இல்லை. அப்போ எங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தது. அப்போ எப்படி அந்த சோக்கிங் எப்படி பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரில. யோசிச்சு பார்க்குறோம். ஆனால் இந்த இம்ப்ரெஷன் மட்டும் இருக்குது. அப்போ என்ன நடந்திருக்குன்னே எங்களால் கன்க்ளூட் பண்ணவே முடியல. அந்த எஃப்எம் டாக்டரும் அவங்க 2 பேரும் டிஸ்கஷனில் எங்களுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தது. டவுட்டுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு, பட் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது எட்டணும். அப்படி இருந்ததுக்கப்புறம் சரி யூஸ்வலாக போலீஸை உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிப்போம் இல்லையா? அப்போ தான் ஒன்றுனா லைன் பை லைன் வருது. வரும்போது நாங்கள் அவரும் எஃப்எம் டாக்டரும் சரி நானும் வி வர் ரியலி ஷாக்ட். என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக காலோட கட்டை விரலில் தே பஞ்சு. இப்போது நீங்கள் இப்படி நசுக்குனீங்கன்னா ரைட் ஹேண்டோட அதாவது இந்த 4 ஃபிங்கர்ஸோட இம்ப்ரெஷன் என்ன ஆகிடும், இந்த பக்கம் பதிஞ்சிரும். இப்போ நீங்கள் இங்கே ப்ரெஷர் கொடுத்தா இந்த பக்கம் என்ன ஆகும், கண்டிப்பாக இன்னொரு பக்கம் சப்போர்ட் பண்ணாமல் அந்த இதை பிரேக் பண்ண முடியாது, சரியா? அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு அவங்கள வந்து ஒரு இண்டிவிஜுவல், இன்னொரு லேடி ப்ளஸ் ஒரு ஜென் 2 பேரும் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. 2 பேரோட சப்போர்ட்டில் அந்த ஜென்னு தான் தெளிவாக எல்லாம் கொஞ்சம் வளரிட்டார். ஐயோ நான் இல்லை மேடம், எல்லாம் இந்த லேடி சொல்லுறதுனால பண்ணிட்டேன் அப்படின்னு வளரிட்டார். அவர் சரண்டர் ஆகிட்டார். அடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆகிட்டார், அடித்து கையை வச்சிடாதீங்க தயவுசெய்து, நான் எல்லாம் உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்ட்டாரு. அப்போ சொல்லும்போது தான் தெரிஞ்சது they took up the help of ஒரு மென் அண்ட் அந்த லேடியோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க இல்லையா, அவங்க 2 பேரையும் பக்கத்தில் இருக்கும்போது டோன்ட் வாண்ட் டு கால் தெம் போய் நேர்லேயே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ நமக்கு ஒரு எவிடன்ஸும் தரல. பிஎம்லேயும் நமக்கு பெரிய இது இல்லை, ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. அப்போ தான் நாங்கள் விடவே இல்லை, இது எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதை சொல்லும்போது தான் தெரிஞ்சுது. அவங்க வந்து ஒருத்தரை அந்த லேடியை வந்து படுக்க வச்சுட்டு ஒருத்தரை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க, காலை ஒருத்தர் ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க, கையை ஒருத்தர். அந்த இம்ப்ரெஷன்ஸ் அது ஒன்றும் பெருசாக தெரியாது. கையும் காலையும் ஹோல்ட் பண்ணுறதுல என்ன தெரிய போகுது உங்களுக்கு பெருசாக, ஸ்கின்ல மட்டும்தான் தெரியும். அதுவும் ஆஃப்டர் டெத்து உங்களுக்கு வந்து அது பெருசாக உள்ளுக்குள்ளே கிளாத்ஸ் மாதிரி தெரியாது. அப்போது அவங்க சொல்லும்போது தான் காலில் கட்ட வரல வி புஷ்டு தட் லேடி, அப்படி தான் த்ராட்லிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் நினச்சேன் இந்த கேஸ் வேறு யாராவது எடுத்திருந்தாங்கன்னா மேபி 174 முடிஞ்சிருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, மேடம் இதுக்கெல்லாம் பாசிபிளே இல்லை மேம், விட்டுருங்க மேம் அப்படின்ட்டுருவாங்க. பட் நமக்கு தெரியுது சம்திங் இஸ் சஸ்பீஷியஸ் அப்படிங்கிறத நாங்கள் விடவே இல்லை. சஸ்பீஷியஸாக இருந்தால் அதை சொல்லுவாங்கள்ல, ஒரு குற்றவாளி எப்பவுமே என்ன ஆகக்கூடாது, எஸ்கேப் ஆகக்கூடாது. அவங்க என்ன கிளவராக நினச்சிருக்காங்கன்னா, நானும் அந்த டாக்டரும் லாஸ்ட்டாக பேசிக்கிடுது, அதாவது பிஎம் பண்ணுற டாக்டர் எவ்வளோ முட்டாளாக நினச்சிருக்காங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை எவ்வளோ முட்டாளாக நினச்சிருக்காங்க. அவ்வளோ கிளவராமா அவங்க, அந்த அளவுக்கு அவங்க யோசிச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னப்போ அப்புறம் தான் அந்த கன்ஃபெஷன் எடுக்கும்போது வி வேர் வெரி ஹாப்பி. அதாவது அட்லீஸ்ட் வி கிராக்டு த கேஸ் அப்படிங்கிறத ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம் அந்த மொமெண்ட்டு. அது மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய கேசஸ் நான் வந்து சாம்பிள் சொன்னேன். அது மாதிரி நீங்கள் நிறைய கேசஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நாட் ஓன்லி நமக்கு டிகிரி கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் விட்டுற வேண்டாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனி டைம் நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் சுகுணா மேம் கிட்ட கேட்டுக்கோங்க. யாராவது குரூப் அண்ட் ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ஷேர் மை நம்பர் மேம், சரியா?
லார்டாஸ் லபக்டாஸ் கால்ஸ் எல்லாம் வேண்டாம், சரியா? அதெல்லாம் வேணாம். பர்பஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக எனி டைம் யூ கேன் கால். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன், சரியா? ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ ஹோப் இது இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு விஷயம், கீப் யோர் ஃபிட்னஸ் டு த அட்மோஸ்ட் லெவல், சரியா? எக்காரணம் கொண்டும் ஸ்லகிஷாக இருக்காதீங்க, யோகா பண்ணுங்கள், உங்கள் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நாங்கள்லாம் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறதுனால தான், சரியா? ஃபிட்னஸ் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், கை இருந்தால் தான் ஸ்க்ரால் பண்ண முடியும், சரியா? அதனால் மேக் யூஸ் ஆஃப் த சான்ஸ். இங்கே இருக்கும்போது தான் நீங்கள் ஃபிட்னஸை இன்னும் மெயின்டைன் பண்ண முடியும், வெளியே போகும்போது இன்னும் குறைய தான் செய்யும். அதனால் இங்கே இருக்க சான்ஸை அட்மோஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஐ தேங்க் அவர் டைரக்டர் சார் அண்ட் சுகுணா மேம் அண்ட் கன்னியாகுமரி மேம் அண்ட் ஆல் த டீம் ஃபேக்கல்டிஸ் அண்ட் ஆல் ஆஃப் யூ. ரொம்ப பேஷண்ட்டாக அப்படியே அமைதியாக ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணதுக்கு, அதே போல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த எல்லா டீம் பர்சன்ஸுக்குமே ஐ எம் ஹாப்பி அண்ட் ப்ரௌட்லி தேங்க் ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ. பண்ணலாம். ஆக்சுவலாக நான் இதே ஆஸ்பெக்டில் தான் நானும் இருந்தேன். ஈவன் அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் நான் கண்டினியூ பண்ணினேன். ஆஃப்டர் தட் என்னால் பண்ண முடியல. பட் யூ கேன் டூ தட். லீகலி யூ ஆர் பெர்மிட்டட் டு டூ தட், சரியா? நம்ம பண்ண முடியாது, அதான் விஷயம் தவிர. பட் நீங்கள் உங்களோட இதை விடணும்னு அவசியமே கிடையாது. யூ கேன் ப்ராக்டிஸ், சரியா? தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஒன்லி திங் இஃப் டைம் பெர்மிட்ஸ், அவ்வளோதான். சின்ன வயசுல இருந்து ஒரு ட்ரீம் இருக்குல்ல, டாக்டர் ஆகணும், நிறைய பீப்புளுக்கு ஃப்ரீயா மெடிசன் கொடுக்கணும். டாக்டர் ஆகிட்டீங்க. போலீஸ் ஆகும்போது என்ன ஃபீல் இருக்கு? இப்போ நீங்க ஜர்னி பண்ணும்போது உங்களோட டிராவல் எப்படி இருக்கு? அந்த ஒரு கட்டத்தில் ஒரு இல்லை நம்ம போயிட்டு டாக்டராகவே இருந்திருக்கலாமோ, இல்லைனா ஏன் போலீஸ்க்கு வந்திருக்கலாமோ, அந்த பத்தி ஃபீல். டாக்டரா சித்தாவா? சாரி, டாக்டரா போலீஸா? ஆக்சுவலாக அவர் சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்மு, சரியா? அவர் கேட்டதோட க்ரக்ஸ் அதுதான் உண்மை. அப்போது நான் ஃபஸ்ட்டு டாக்டர் ஆகணும்னு எடுக்கும்போது யூஸ்வலாக என்ன, எப்போவுமே நமக்கு நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் லெவல்ஸில் பார்க்கும்போது எம்பிபிஎஸ் கிடைக்கலனா வி வில் கோ டு அனதர் ஆல்டர்னேட் மெடிசன், என்ன கிடைக்குதோ அதை எடுப்போம். அது மாதிரி சித்தா எடுத்தேன். அப்போ வந்து நம்ம டாக்டர் கனவு என்ன ஆயிடுச்சு, நிறைவேறிடுச்சு. ஓகே, அதில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அது வந்து எந்த டவுட்டுமே கிடையாது, நம்ம சர்வீஸ் பண்ணலாம். இதுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒன்லி ஹெல்த் ஆஸ்பெக்டில் மட்டும்தான் யூ கேன் டூ பப்ளிக் சர்வீஸ், சரியா? ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நாட் ஓன்லி ஹெல்த் ஆஸ்பெக்ட், இட் இஸ் அ அம்ப்ரெல்லா டேர்ம், சரியா? இப்போ ஹெல்த்னு மட்டும் கிடையாது, எந்த பப்ளிக் என்ன, அதாவது உங்களுக்கு தண்ணி வரலன்னா ரோட்டுக்கு வருவாங்க, கரண்ட் இல்லைன்னா ரோடுக்கு வருவாங்க, சரியா? மர்டர் சின்ன லெவலில் ஆரம்பித்து மர்டர் கேஸ் வரைக்கும், செல்ஃபோன் காணனா போலீஸ்கிட்ட வருவாங்க, சரியா? எனி ஸ்மால் சார்ட் ஆஃப் இஷ்யூ, லேண்ட் டிஸ்பியூட்டா போலீஸ்கிட்ட வருவாங்க, வேர்டிக் வரலா போலீஸ்கிட்ட வருவாங்க, ஓகேவா? இப்போ ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளில் உங்களுக்கு நம்ம யூஸ்வலாக பை சார்ட் போடுவோம் இல்லையா? பை சார்ட் போடுறதுல ஒன் பார்ட் ஆஃப் பை சார்ட் இஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், சரியா? பட் மீதி எல்லாமே என்னதான், ரெவென்யூ அண்ட் போலீஸ், சரியா? மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே இருந்தால் கூட மேஜராக இருக்க 2 டிபார்ட்மெண்ட்ஸ் என்னன்னா ரெவென்யூ அண்ட் போலீஸ். அப்போது உங்களுக்கு இங்கே கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனை விட, பப்ளிக் சர்வீஸோட திருப்தியை விட, வி கெட் இட் இன் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். தட் இஸ் உங்களோட ஆன்சர் கிடைச்சதா? தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, ma'am, for your inspiring and thought-provoking speech. Your words have truly added depth and meaning to today's session, offering new perspectives not only as a law enforcement officer but also a visionary leader. Now, I would like to invite Professor Dr. G.J. Christian Sir, Research Dean in Charge, Department of Law and Order, to honor our chief guest resource person. A very good evening to the distinguished guests, dignitaries, HODs, faculty members, scholars.
It's indeed a great honor to deliver the vote of thanks for this intellectually enriching and professionally curated program. I extend our profound gratitude to Dr. G. Sendelwell, sir, Director in Charge, for creating this concept into an impactful reality. I express my heartfelt thanks to our resource person, Dr. R. Meghala, Deputy Superintendent of Police, who, despite her busy schedule, has found time to grave this occasion and provide us insights about her journey of a Siddha doctor in public administration. Our sincere thanks to Dr. Meenakshi Sundaram Sir, PG Dean. I extend our thanks to the distinguished invitees, HODs, faculty members for their stewardship, support, and guidance throughout the program. We sincerely thank the following colleges for their valuable support: GSMC Chennai, GSMC Palayankotai, Sairam Siddha Medical College, Velumailu Siddha Medical College, JC Siddha Medical College, RVS Siddha Medical College, Sivaraj Siddha Medical College, Maria Siddha Medical College, Sir Isaac Newton Siddha Medical College, ATSVS Siddha Medical College, Santagiri Siddha Medical College, and Excel Siddha Medical College. Special acknowledgement to the Ayush TV team who meticulously handled audio-visual operations. We are thankful for our technical team and supporting staff for ensuring the seamless execution of the program. A warm thanks to the PhD scholars, postgraduates, undergraduates, and CRRI students for their active participation. Lastly, to the core organizing committee for their strategic planning, tireless efforts behind the scenes. May this initiative a grand success. With this, we conclude today's program. Thank you one and all once again.